கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் முன்பாக அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, பரிசுத்தவான்களாக ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து நார்கோயில் சபையார் அனைவருக்கும், பிதாவாகிய தேவனாலும், பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும், இரக்கமும், சமாதானமும், சத்தியத்தோடும், அன்போடும் கூட இருப்பதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு, அடியேன் சார்ந்து இருக்கிற திருநெல்வேலி உங்களுடைய அங்கத்தினர்கள் மற்றும் அவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடியேன் சென்ற ஊழியத்திற்காக சென்ற ஒவ்வொருத்தவங்களுடைய பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பானவர்களே, அடியனுடைய குடும்பத்தார், விசேஷமாக என்னுடைய மனைவி மற்றும் குடும்ப பிள்ளைகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு என்ன ஒரு சத்தியத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு நன்றாகவே தெரியும். நம்ம மார்ச் 31ஆம் தேதி என்ன அனுசரிக்க போகிறோம்? எனக்கு இங்க இருந்து பஸ்கான கேக்குது, இங்க இருந்து நினைவு கூறுதல் கேக்குது. எது கரெக்ட்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நினைவு கூறு, அவருடைய மரணத்துக்கு முன்னாடி அவர் ஏற்படுத்தி வைத்த அந்த நினைவு கூறுதல், அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, தொடர்ந்து ஒரு 2 மாதமாக அல்லது சில 3 மாதங்களாக ஒவ்வொரு எக்லீஷியாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருப்போம். என்னுடைய கேள்வி, இந்த நாட்கள் மாத்திரம்தான் நம்ம இதை குறித்து அதிகமா தியானிக்கணுமா? அவர் அழகா சொல்றாங்க, என்ன பண்ணணுமா? அனுதினமும். அப்படி மீன்ஸ் நம்ம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளிகையிலும் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம என்ன பண்ணணும்னா இதை குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கணும், திங்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அன்பானவர்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் நமக்கு என்ன இருக்காம்? வாழ்வு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் லைஃப் த்ரூ ஹிஸ் ஃபிளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு பார்க்கணும். சரி, இதற்கு ஆதார வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி அன்பானவர்களே, இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு கலெக்டிவ் ரீப்ரிண்ட்ஸ்ல இருந்தும் ஜெர்மன்ஸ்ல இருந்தும் ஹார்வர்ஸ் கிளீனிங் மற்றும் வால்யூம்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஓகேவா? ஸோ எல்லாம் தூதனுடைய எழுத்துக்கள் பேஸ் பண்ணி தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல வரும். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ஆடியோ போடும்போது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க. தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் போய் உட்காந்து என்ன பண்ணுங்க, திரும்பியும் உட்காந்து நிதானிச்சு பாருங்க. கண்டிப்பாக எனக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சோ அதே அளவு உங்களுக்கும் அதிகப்படியான பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம கேட்கறதுல மாத்திரம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அதை தொடர்ந்து அசைப்போடணும். அசைப்போடுறதுன்னா என்ன சொல்லுங்க? அசைப்போடுறதுன்னா என்ன? மாடு பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க? நல்லா வைக்கோல சாப்பிட்டுட்டு அப்படியே ஓரமா போய் உட்கார்ந்துடும். ஓகேவா? அழகா படுத்துட்டு என்ன பண்ணும்? அசைப்போடும். அதே போலதான் அன்பானவர்களே, நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு நேர பகுதியில மாத்திரம் நம்ம கேட்கிற பிள்ளைகளாக இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? அதை அசைப்போடுற பிள்ளைகளாக இருக்கணும். ஸோ அனுதினமும் ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன பண்ணோம்னா அதை அசைப்போடுகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, இதற்கு ஆதார வசனமாக யோவான் 6ஆம் அதிகாரம் 83ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, என்னுடைய ஸ்பீச், என்னுடைய சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா, கேள்விகள் மூலயமா தான் இருக்கும். ஒரு இன்ட்ராக்ஷன் மூலயமா தான் இருக்கும். ஓகேவா? அப்படியே உங்களுக்கு நாலேஜ் ஷேர் பண்ற மாதிரி இருக்காது. நீங்களும் பேசினா மாத்திரம்தான் எப்படி இருக்கும், உங்களுக்கும் பிரோஜனமா இருக்கும் அப்படிங்கிற காரியக்காக இது ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இல்ல பிரதர், எங்களுக்குலாம் அது செட் ஆகாது, நீங்க நாலேஜ் மட்டும் கொடுங்கன்னா நீங்க உடனே இப்ப சொல்லிருங்க, நான் நாலேஜ் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிருது. என்ன பண்ணலாம்? இன்ட்ராக்டிவ். வெரி குட், தேங்க்யூ பிரதர். ஓகேவா? சரி, அப்ப அன்பானவர்களே, இப்ப நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லையா? ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ புசிச்சா மாத்திரம் தான் என்ன உண்டு? புசிச்சாதான்
ஜீவன் இல்லை. புசிக்கல என்ன? ஜீவன் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, இங்க ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம என்ன இழந்துட்டோம்? கரெக்ட். எப்படி இழந்தோம்? ஆ? உடனே சொல்லிருவோம். நம்மளோட ஆதாம். அப்பா! எவ்வளவு பிரில்லியன்ட் நம்ம. அன்பானவர்களே, ஆதாம் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணாரு. கரெக்ட்டா? என்ன பண்ணாரு? கீழ்ப்படியாமே ஒண்ணுதான் ஒரு வழி. அது சின்ன பாதையா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா, அத தொடர்ந்து நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, அத என்ன பண்ணிட்டோம்? அத அப்படியே வழிகிட்டு போற மாரி அந்த ஒரு பாதைய யார் தான் கொண்டு போயிட்டோம்? நம்ம கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் நாம தான் என்ன பண்ணிட்டோம்னா, அத அதிகமா கொண்டு போயிட்டோம். அன்பானவர்களே, இப்ப நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இழந்தது என்ன? கரெக்ட். அதுதான் வசனம் சொல்லுது. இழந்தது என்ன? ஆக்சுவலி இழந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவன் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஓகேவா? இன்னும் நான் வந்து டீப்பரா கேட்கிறேன். டீட்டெயிலிங்கா நீங்க சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இழந்தது என்ன? வெரி குட். தேவனோடு இருந்த உறவு சூப்பர். ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆ அவருடைய சிந்தை வெரி குட். 2வது சரி. உண்மையானவர்களே, சகோதரர் சொன்ன எல்லாமே மிக சரி. அவரோட இருந்த உறவு எவ்வளவு பெரிய உறவு? அந்த ஸ்லாக்கியம் கிடைக்குமா? இந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஆதாம் மூலியமா நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம். அதே போல அவருடைய சிந்தை, அப்பா என்ன நினைக்கிறாரோ, அதை செய்யற பிள்ளையாக தான் நம்மள என்ன பண்ணாரு? உருவாக்குனார். அப்ப நம்ம உருவாக்கும்போது எப்படி உருவாக்கி இருந்தாரு? எப்படி உருவாக்கி இருந்தாரு? ஆ, ஓகே. காலையில தானே எல்லாம் சாப்பிட்டீங்களா? அ சாப்பிடலைன்னா சொல்லுங்க. பாலன் பிரதர் மூலியமா எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடலாம். அப்ப அன்பானவர்களே, எப்படி நாம உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, சாரி உருவாக்கப்பட்டோம் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய ஆதி தகப்பன் ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டார்ன்னா, ஒரு பரிபூர்ண மனிதனா தான் உருவாக்கப்பட்டார். ஒரு பரிபூர்ண மனிதன்னா எப்படி இருப்பாரு நீங்க சொல்லுங்களேன்? எனக்கு தெரியல. தெரியாம சப்ஜெக்ட்க்கு வந்துறீங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சும்மா உங்களுக்காக கேட்கிறேன். பரிபூர்ண மனிதன்னா எப்படி இருந்திருப்பார்? சூப்பர் பிரதர் ஒரு அழகான பாயிண்ட் சொன்னாங்க. தேவ சாயலாக. எனக்கு புரியல பிரதர். கலோக்கியலா சொல்லுங்க. நமக்கு புரியிற மாரி சொல்லுங்க. தேவ சாயல்னா நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிரும். சிம்பிளா எனக்கு புரியிற மாரி சொல்லுங்களேன். எல்லாவற்றிலும் 100% அழகுலயும் சரி, அறிவிலும் சரி, அவர் அழகா சொன்னாங்க. எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது 100% அதனாலதான் தேவ சாயலாக. அப்ப தேவனுடைய ஒரு பரிமாணம்னா யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாம். அவருடைய சாயலாக தான் உருவாக்குனார். அவருடைய ரூபத்தின்படி தான் உருவாக்குனார். அப்ப அவர் எப்படி இருந்திருப்பாரு? வெரி பியூட்டிஃபுல்லா இருந்திருப்பாரு. ரொம்ப அழகா இருந்திருப்பாரு. அவருடைய அறிவும் சரி, அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். சரியா. அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்த தான் நாம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். அது மாத்திரமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் தூதன் சொல்றாரு, அவர் ஜீவனை அவர் இழந்துட்டாரு. ஆனா என்ன ஜீவனை இழக்கல அப்படின்னு சொல்லும்போது, அவர்களுக்கு பரலோக ஜீவன் கொடுக்கப்படல. யாருக்கு? ஆதாமுக்கு என்ன கொடுக்கலையாம்? பரலோக ஜீவன் கொடுக்கல. ஆனா இந்த பூமிக்குரிய நித்தியமா ஜீவனோட இருக்கிறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அப்ப அந்த ஒரு வாய்ப்ப அவர் இழந்துட்டாரு. அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்திருந்தாருன்னா, இன்ன வரைக்கும் நம்முடைய ஆதாம் எப்படி இருந்திருப்பாங்க? ஆதாம் மாத்திரம் இல்ல. யாரெல்லாம்? நாம எல்லாருமே எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஒரு பரிபூர்ண மனிதனாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிம்மதியா, வேலைக்கே போகாம, வீட்லே அதாவது ஏதேன் தோட்டத்திலே இருந்து என்ன பண்ணியிருப்போம்? தேவன மாத்திரம் என்ன பண்ணியிருப்போம்னா, சேவித்துக் கொண்டே இருந்திருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். ரொம்ப அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்த தான் யார் இழந்துட்டோம்? நாம இழந்துட்டோம். அது மாத்திரம் இல்ல. மனித இயல்பு. ஒரு பரிபூர்ண மனிதனுக்கான இயல்பு என்னெல்லாம்? சொல்றாரு. 7ஆம் தூதன் ரெஃபரன்ஸ் நம்பர் 609 இதுல இருக்காது. அன்பானவர்களே, தேவனுடைய சாயல்ல மாம்சம் அப்படி நமக்கு இருக்குமா? தேவனுடைய சாயல். அந்த மாம்சமா ஒரு மனிதன் எப்படி இருப்பாரோ, அதே போல நாம இருப்போமா? அதே போல அவருடைய முழுமையான அழகு
அவருடைய உடல், அவருடைய பரிபூர்ணம், அந்த வாழக்கூடிய எல்லா உரிமையும் யார் பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் பெற்றிருந்தார். இத நம்ம வாயில சொல்லதோட, நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த சப்ஜெக்ட் நான் பிரிப்பேர் பண்ணும்போதும் சரி, இது எனக்கானத ஆக்கிக் கொள்ளும்போதும், நான் உண்மையிலேயே அத கிரகிச்சு பார்த்தேன். இமேஜின் பண்ணி பார்த்தேன். அப்ப நான் எப்படி இருந்திருப்பாரு ஆதாம்? 7ஆம் தூதனே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அத நம்மளால என்ன பண்ண முடியாதாம்? கிரகிக்கவே முடியாது. அத நம்மளால அனுமானிக்க கூட முடியாதாம். இமேஜின் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 7ஆம் தூதன் அங்க சொல்லிட்டு வர்றார். அன்பானவர்களே, நாம இழந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனிதன் அவனுடைய இழந்த எல்லா உரிமைகள், அவனுடைய சொத்து, வீடு, சந்தோஷம். வீடு எது நமக்கு? நாம இன்னைக்கு இருக்கிறோமே அந்த வீடு இல்ல. ஏதேன் தோட்டத்துல வீடு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த வீடு, சந்தோஷம், தேவனுடைய உறவு, ஆரோக்கியம். பாருங்க, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எப்படி இருந்திருக்காராம்? எப்படி இருந்திருக்காராம்? இப்பதான் நம்ம சொன்னோம். ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு போற இடம்லாம் என்ன பாருங்கன்னா, இன்னைக்கு நான் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது, பின்னாடி ஒருத்தர் இருமுறாரு. எங்க ஆரம்பிச்சோம்னா, வள்ளியூர்ல ஸ்டார்ட் பண்ணி, எங்க தோவாளை வரைக்கும் இருமிட்டே வந்தாரு. இப்போ இப்ப நான் இதெல்லாம் படிச்சுட்டு, அத பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்க ரோமர்ல சொன்ன வசனம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? அப்போ ஒட்டுமொத்த பிரசவ வேதனை படுற ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யாரால தான் பிரசவ வேதனை பட்டுட்டு இருக்காங்க? நம்மளால தான். ஆதாம்னால சொல்லிறாதீங்க. அப்ப அன்பானவர்களே, அந்த ஆரோக்கியம், ஜீவன் இது எல்லாத்தையும் நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது இழந்துட்டோம். அப்ப அன்பானவர்களே, இழந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு பரிபூர்ண தன்மையில இருந்த அந்த ஜீவன், அந்த வாழ்வு, அந்த ஆரோக்கியம், சந்தோஷம், நம்மளுடைய ஏதேன் தோட்டத்திலான அந்த வீடு, இது எல்லாத்தையும் தான் நாம என்ன பண்ணிட்டோம்னா இழந்துட்டோம். அப்ப இந்த இழந்து போனத திரும்பிக் கொள்றதுக்காக தான் யார் வந்தாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போ இந்த ஜீவனுக்கான உரிமையை கிறிஸ்து மீண்டும் மனிதனுக்கு அளிக்க வந்தார். அதுதான் நம்ம ஆதார வசனம் படிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்த படிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால், உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அன்பானவர்களே, நாம இத புசிக்கிறது மூலியமாக நம்ம எத பெற்றுக்கொள்ள போறோம்? ஜீவனை பெற்றுக்கொள்ள போறோம். ஆதாம் இழந்த அவர் கீழ்ப்படியாமனால இழந்த ஒரு காரியத்த நாம கீழ்ப்படிகிறது மூலியமாக நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த நித்திய ஜீவனை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். அதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நாம இத புசிக்கும்போது நாம ஆகப் போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சரி. உண்மையானவர்களே, இப்போ அனைவருக்கான ஒரு கொஸ்டின். நம்ம எத அனுசரிக்க போகிறோம்? எனக்கு ஏன் இந்த ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இங்க இருந்து பஸ்கான்னு வந்துச்சு. பஸ்காவ அனுசரிக்க போறோமா? அல்லது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அவர் ஏற்படுத்தின அந்த ராபோஜனத்தை நாம அத அனுசரிக்க போறோம். கரெக்ட். அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கா? ம். எதா இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. ஏன்னா இன்னைக்கு நெறைய குழப்பங்கள் அதுல ஓடிட்டு இருக்கு. அன்பானவர்களே, நாம இன்னைக்கு எத அனுசரிக்க போகிறோம்? வருகிற மார்ச் 31ஆம் தேதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த பஸ்காவதை தான் நம்ம சாரி நானே அதுக்குள்ள மாறிட்டேன். சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின இந்த ராபோஜனத்தை தான் அனுசரிக்க போறோம். இந்த ராபோஜனத்த 2 காரியங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சு ஏற்படுத்திட்டு போயிருந்தார். என்னலாம்? அப்பம், திராட்சரசம். வெரி குட். அப்பம் எதை அடையாளப்படுத்தும்? திராட்சரசம் எதை அடையாளப்படுத்தும்? வரும்னு நினைக்கிறேன். அப்பம் எதை அடையாளப்படுத்தும்? இது என் காது கேட்கல உண்மையிலே எனக்கு. ஆ அப்பம் அவருடைய மாம்சம். பரிபூர்ண மாம்சம். வெரி குட். அப்புறம் ரத்தம். சிஸ்டர் அழகா சொன்னாங்க. ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எல்லாருடைய புரிதலுமா? அன்பானவர்களே, அப்பம் மற்றும் ரத்தம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபடியை அடையாளப்படுத்துது.
மொத்தமா கொடுத்து போட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த ஈடுபலியை அடையாளப்படுத்துது. எப்படி பிரதர்? அதுதான் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். புரிஞ்சா? இதுக்கப்புறம் அப்பம், ரத்தம் எதை அடையாளப்படுத்துன்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆ? சவுண்டா இல்லையே. 2 பேர் தான் சொல்றாங்க. அப்ப நான் 2 பேர் தான் ஏத்திருக்காங்க போல. சரி. 2 பேர் மாத்திரம் ஏத்துக்கலனாலும் பிரச்சனை இல்ல. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சோனே எல்லாருமே ஏத்துக்கிற மாரி கண்டிப்பா நீங்க மாறுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப அன்பானவர்களே, இங்க அப்பம் மற்றும் அந்த திராட்சை ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ஈடுபலியை அடையாளப்படுத்துது. நம்ம படிக்கலாம் பாருங்க. அப்பம் அது சரீரத்தை அடையாளப்படுத்துது. வாசிங்க. அவருடைய அப்பம் சரீரம். அவருடைய தூய்மையான களங்கமற்ற மனித இயல்பே பாவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதை நாம் காணும்போது, நாம் எதை உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதும் தெளிவாகிறது. அன்பானவர்களே, இங்க அப்பத்தை குறிச்சு இங்க 7ஆம் தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பம் எப்படி இருக்காம்? தூய்மையாகவும், பரிசுத்தமாகவும், களங்கமற்றதாகவும் எது இருக்குன்னு சொல்றாரு? நல்லா வாசிங்க. 2வது லைன் வாசிங்க. மனித இயல்பே அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா என்னது? ஹியூமன் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது என்ன மனித இயல்பு? குணாதிசயம். சரி. அன்பானவர்களே, அவருடைய தூய்மையான, பரிசுத்தமான மனித இயல்பை யாருக்காக கொடுத்திருக்காராம்? பாவிகளாக நமக்கு அவர் முழுமையாக அர்ப்பணிச்சிருக்கார். அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த சப்ஜெக்ட்ல உள்ள போகும்போது நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்ப அன்பானவர்களே, இதை நாம என்ன பண்ணணுமா? உட்கொள்ள பிள்ளைகளாக இருக்கணும். எத? அந்த தூய்மையான, பரிசுத்தமான அந்த ஒரு மனித இயல்பை உட்கொள்ற பிள்ளைகளாக இருக்கணும். அடுத்த ஒரு ஸ்லைட் போடுங்க. நாம் அப்பத்தை உட்கொள்வது ஒரு சின்னமாக மனிதனாகிய இயேசுவின் மாம்ச பரிபூரணத்தில் நாம் பங்கு கொள்வதை குறிக்கிறது. நாம் அவருடைய பரிபூரணங்களில் உண்மையாக அல்ல, விசுவாசத்தின் மூலம் பங்கு கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்தின அந்த தூய்மையான ஒரு பரிசுத்தமான மனித இயல்பை நம்ம உட்கொள்ற பிள்ளைகளா இருக்கணுமா? அது வெறும் அடையாளமா இருக்கக்கூடாதாம். இப்ப மார்ச் 31ஆம் தேதி நம்ம செய்யக்கூடிய அந்த அடையாளம் நாம எப்படி புரிஞ்சு நம்ம எடுக்கணும்? இது ஒரு அடையாளம் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்த அந்த மனித இயல்பு அப்படிங்கிற புரிதலோட நாம என்ன பண்ணோம்னா, அந்த மாம்சத்தை பரிபூர்ணமாக சாப்பிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதில் நாம பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்தின் மூலியமா தான் நம்ம அதை பங்கு கொள்கிறோம். அப்பம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான, சுத்தமான மனித இயல்பை அது அடையாளப்படுத்துது. அது ஒரு சின்னமாக நீங்க பாத்துறாதீங்க. அது ஒரு அடையாளமாக நீங்க பாத்துறாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க அதை தனதாக்கி கொள்ற பிள்ளைகளாக இருங்க. அப்ப மனித இயல்பை நம்ம என்ன பண்ணுமா? தனதாக்கி கொள்ளணும். சரி. இது அப்பம். 2வது ரத்தம். வாசிங்க. ரத்தம் ஜீவன். இது ஜீவனை குறிக்கிறது. அர்ப்பணிக்கப்பட்ட, பலியிடப்பட்ட ஜீவன். இவையெல்லாம் நமக்காக மரணத்திற்கு ஊற்றி போடப்பட்டவை. முதன்மையாக இது கர்த்தருடைய மரணத்தை குறிக்கிறது. சுருக்கப்பட்ட ரத்தமானது அனைவருக்குமான மீட்கும் பொருளாக, அதாவது விலையாக காணப்பட்டது. அன்பானவர்களே, இப்ப மக்கள் என்ன பார்த்துட்டோம்னா, அவருடைய பரிசுத்தமான அந்த மனித இயல்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம். ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரத்தத்துல ஜீவன் இருக்குன்னு எப்படி நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்களேன்? கரெக்ட். ரத்தம் போயிருச்சுன்னா என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனித இயல்பு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு? ரத்தத்தின் மூலியமாக பலியாக கொடுத்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? எத்தனை லேகியன் கூட்டிருக்கலாம்?
12 லேகியோன்கள் கிட்டத்தட்ட 72,000 போர் வீரர்களை கூட்டு என்ன பண்ணிருக்கலாம்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மனித இயல்புகள் அவர் என்ன பண்ணணும்? அவர் பலி செலுத்தணும். பிரதர், மனித இயல்பு சொல்றேன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அந்த சப்ஜெக்டோட ஹைலைட்டே அதான். அப்ப அன்பானவர்களே, இந்த ஒரு ஜீவனை, இந்த ஒரு ரத்தத்தை நான் என்ன பண்ணணும்? முழுமையாக நான் பலி செலுத்தணும். தேவனோட சித்தத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட, பலியிடப்பட்ட அந்த ஜீவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவ திட்டத்துக்காக தன்னையே முழுமையாக மரணத்துல என்ன பண்ணியிருக்காரு? உவற்றிருக்காரு அப்படின்னு 7ஆம் தூதன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதுதான் முதன்மையான அர்த்தம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரத்தத்துக்கும், அப்பத்துக்கும். அப்ப நான் இது முதன்மையான அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம் இருக்கா இல்லையா? 7ஆம் தூதன் சொல்றாரு, இன்னும் ஆழமான அர்த்தங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பானவர்களே, நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனித இயல்புகளை கம்ப்ளீட்டா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, யோர்தான்ல இருந்து கல்வாரி வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காரு. 3 வருஷத்துல முழுமையாக தன்னுடைய மனித இயல்புகள் எல்லாத்தையும் கொடுத்து, அது மாத்திரமல்ல, அது பலி செலுத்துறது மூலியமாக தன்னுடைய ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்காக கொடுத்திருக்காரு. அந்த கொடுத்ததுனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆ அங்க ஒரு அம்மா அழகா சொன்னாங்க, ஈடு பலி கிடைச்சிச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அன்பானவர்களே, அந்த சிந்த ரத்தம் இப்ப சிந்தி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மனுஷீக இயல்பை மாத்திரம் கொடுக்கிறார். என்னோட கேள்வி புரிஞ்சா? மனுஷீக அந்த இயல்பு, மனித இயல்பு மாத்திரம் கொடுக்கிறாரு. அவர் பலி செலுத்தல, அந்த ரத்தம் சிந்தலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன நமக்கு கிடைச்சிருக்காரு? என்ன கிடைச்சிருக்காரு? ஈடு பலி நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. ஒரு கிளாஸ் கிடைக்குமா? ரொம்ப அன்பானவர்களே, அவருடைய மனித இயல்ப அவர் பலி செலுத்துறது மூலியமாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு தன்னுடைய மனித இயல்ப அவர் முழுமையாக பலி செலுத்துறது மூலமாக, அந்த முழுமையான ரத்தம் தன்னுடைய உடம்புல இருந்து முழுமையாக அவர் சிந்தப்பட்டது மூலியமாக நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் இழந்த அந்த ஒரு ஈடு பலியை கொடுத்து நமக்கு அதை மீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அதான் சிந்தப்பட்ட ரத்தமானது அனைவருக்குமான மீட்பும் பொருளாக, அதாவது அந்த விலைய கிரயமாக அங்க காணப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு மாத்திரம் கிடையாது? நமக்கு மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அந்த ஈட் பலி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகபிள் ஆகும். ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எப்ப அப்ளிகபிள் ஆகும்? போன கொஸ்டின் கேட்டுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். சகோதரர் அழகா சொன்னாங்க. ஆடவர் அரசாட்சியில இப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அந்த ஈடுபலி மூலியமா தான் அந்த ஆடவர் அரசாட்சிக்கு எந்திரிச்சே வருவாங்க. ஈடுபலி இல்லைன்னு வச்சுக்காங்க, கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியாது? அந்த ஆடவர் அரசாட்சியில யாரும் எந்திரித்து வர முடியாது அப்படின்னார்களே. இப்போ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனித இயல்புகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பலியாக செலுத்திருக்காரு. அந்த பலி செலுத்துறது மூலியமா தான் நாம என்ன பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈடு பலியை பெற்றுக்கொண்டோம். இதுதான் 7ஆம் தூதன் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இரத்தம் ஜீவன். தேவனிடத்திற்கும் அவருடைய தயவினிடத்திற்கும் திரும்பி விடுவதற்கு நமக்கு போஷாக்கும் பலமும் உதவியும் மாத்திரம் அவசியமாய் இராமல் நமக்கு விலையேறப்பெற்ற இரத்தமும் அவசியமாயுள்ளது. நீதியினுடைய ஆக்கினை தீர்ப்பு நின்று நம்மை விடுவிக்கத்தக்கதாக நமக்கான மீட்பின் கிரயமாக நமது கர்த்தருடைய ஜீவன் அவசியமாய் உள்ளது. அப்ப அன்பானவர்களே, பாருங்க, அந்த நீதியினுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தன்னை முழுமையாக அவர் கொடுத்த நிமித்தம் தான் அவர் ஒரு மீட்கும் கிரயமாக மாறினார். அப்போ நமக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவர் என்ன ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் மீட்கும் ஒரு கிரயமாக மாறியிருக்கார். இப்போ கர்த்தருடைய ஜீவன் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. அப்ப ரத்தம் கொடுக்கப்படலைன்னா கண்டிப்பா நமக்கு அது கிடைச்சிருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரியத்தை தான் இங்க நம்ம யோவான் இங்க நம்ம மத்தியில பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம யோவான்ல படிச்ச மாதிரி
உங்களுக்கு ஜீவன் இல்லை. எப்போ? அவருடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம பருகலைன்னா, நாம புசிக்கலைன்னா நமக்கு என்ன கிடையாது? ஜீவன் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். படிக்கலாம் பாருங்க. புசித்தல் அப்படிங்கறத 7ஆம் தூதன் சொல்றாரு. ரீஃபரன்ஸ் நம்பர் 2772ல வாசிங்க. இந்த ஒப்புதல் என்றால் முதன்மையாக நமது ஆண்டவர் தமது பலியால் பெற்றுக் கொடுத்த மனித உரிமைகளையும் சலுகைகளையும் விசுவாசத்தின் மூலம் நமக்கே உரியதாக ஏற்றுக்கொள்வதாகும். அப்ப அன்பானவர்களே, உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தி இங்க 7ஆம் தூதன் சொல்லிட்டு வர்றாருன்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மனித இயல்பு எல்லாத்தையும் பலி செலுத்தினார். எதற்காக பலி செலுத்தினாரு? ஆதாம் என்ன இழந்தாரு? அந்த பரிபூர்ணமான உரிமைகளை எல்லாத்தையும் இழந்தாரா? அதே உரிமை யாருக்கு இருந்துச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. ஆனா அது அவரு யூஸ் பண்ணாரா? எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? 72,000 வீரர்கள் கூப்பிட்டு வச்சு அவரை பாதுகாத்திருக்கலாம். ஆனா அவர் எங்கேயுமே அதற்கான அந்த உரிமையை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த உரிமையை அவர் கொடுத்ததுனாலதான் இப்ப நாம எதை பெற்றுக்கொண்டோமா? அதான் சொல்றாரு, நமது ஆண்டவர் தமது பலியால் பெற்றுக் கொடுத்த மனித உரிமைகளையும் சலுகைகளையும் நாம இப்ப பெற்றுக்கொண்டோம். எப்போ? புசிக்கிறது மூலியமாக. அப்போ நாம அந்த அப்பத்தை புசிக்கிறது மூலியமாக நம்ம எதை பெற்றுக்கொள்றோமா? மனித உரிமைகள், மனிதனுக்கான சலுகைகள், நாம இதை பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அன்பானவர்களே, இதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம இருக்கிறோமா? ஆமா. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? மேல விசுவாசம், ஓகே. நான் உரிமைகள், அதாவது உங்க மேல எனக்கு உரிமை இருக்கு. இப்ப உங்க பாக்கெட்ல விட்டு நான் கை விட்டு எடுப்போம்னா, புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்ல புரிஞ்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம அவருடைய மாம்சத்தை நாம புசிக்கிறது மூலியமாக நாம என்ன பெற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்க்கும்போது மனித உரிமைகளை, அந்த சலுகைகளை நாம பெற்றுக்கொள்றோமா? அது என்ன சலுகை? அழகான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நீதியின் வஸ்திரம். கரெக்ட். அது இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த உரிமையே கிடைச்சிருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த மனித சலுகையே கிடைச்சிருக்கு. அது என்னது? அன்பானவர்களே, இப்ப பாருங்க, உரிமை அப்படின்னா ரொம்ப நீங்க பயங்கரமா திங்க் பண்ண வேண்டாம். ரைட்ஸ். என்ன ரைட்ஸ் இருக்கு? நாம இந்த காலுக்கு வரைக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? வராம இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? 10 மணிக்கு நான் எத்தனை மணிக்கு தான் வருவேன்? எனக்கு உரிமை இருக்கு. 10:30 கூட நான் வருவேன். அன்பானவர்களே, இங்க சகோதரன் நமக்கு என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, இந்த மனித உரிமைகளை, இந்த மனித சலுகைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கான உரிமைகளை பலி செலுத்தின மூலமாக நாம அதை பெற்றுக்கொண்டோம். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த உரிமைகளை, அந்த மனித சலுகைகளை நாம பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கா? அன்பானவர்களே, நமக்கு அந்த உரிமைகள் கிடையாது. பார்க்கலாம். இந்த சப்ஜெக்டோட முடிவுல உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியத்தை தனதாக்கி கொண்டு அதை நாம சாப்பிட்டுட்டு ஜீரணிக்கிற வரைக்கும் இருக்கணுமா? அப்பனா ஜீரணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? சாப்பிட்டோன்னே ஜீரணி ஆகுமா? சாப்பிட்டோன்னே நமக்கு டைஜஷன் ஆயிருமா? எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஆ? ஆ? குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ ஒரு, அதாவது அந்த சாப்பாடுடைய சாஃப்ட்னஸ், ஓகேவா? தன்மையை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதனுடைய தன்மையை பொறுத்து
அந்த டைஜஷன் என்ன ஆகுது, வேறுபடுது. அதே போலதான் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலியை குறிச்சான சத்தியத்தை நாம எந்த அளவுக்கு உட்கொள்றோமோ, உட்கொள்றது மாத்திரமல்ல, தனதாக்கி கொள்றவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை வச்சிருக்கார். தனதாக்கி கொள்றதுன்னா என்ன? அதான் ஜீரணிக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். தனதாக்கி கொள்றதுன்னா என்ன? தனதாக்கி கொள்றதுன்னா என்ன? அதுதான் நம்ம சொந்தமாக்கி கொள்றது. எப்படி? இப்ப இந்த டவல் இருக்கு, ஓகேவா? இங்க வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்? இங்க வச்சிருக்கேன். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராவது என்ன பண்ணுங்க, இதை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன்? நான் வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்றேன்? எனக்குன்னு ஆக்கிக்கிட்டேன். இல்ல, நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டனி பிரதர் நல்லா இருக்குமா? சத்தியம் யாருக்கு? கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் தவிர, நாம என்ன பண்ணிடக்கூடாது? அடுத்தவங்களை வச்சு பாத்திரக்கூடாது. சொல்ற பாயிண்ட் புரிஞ்சா? அப்போ தனதாக்கி கொள்ளணும் சத்தியத்தை. இன்னைக்கு எனக்கு ஒரு சத்தியம் கிடைக்குதா, அது எனக்கு தானே தவிர, இந்த சத்தியம் சகோதரருக்கு இருக்கிற மாதிரியே இருக்க, அந்த சகோதரிக்கு பேசுற மாதிரியே இருக்க, இதெல்லாம் வரும். வராதெல்லாம் சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய மனித இயல்பு அந்த மாதிரி, ஹியூமன் டெண்டன்சி அதுலதான் என்ன பண்ணிருப்போம், வளர்க்கப்பட்டிருக்கும். இப்ப எனக்கு 44 வயசு ஆகுதுன்னா 43 வருஷம் நான் எதுலதான் பழியிருக்கேன்? இந்த உலகத்தினுடைய ஹியூமன் டெண்டன்சி தான் பழியிருப்பேன். அப்ப அதே போல ஐயா ஐயா பிரேயர் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பாயிண்ட் கூட நான் எழுதி வச்சிருக்கேன். இப்ப ஐயாக்கு 80 வயசு இருக்குமா? ஐயோ சாரி, மன்னிக்கவும். அப்போ ஐயாக்கு 69 வயசு ஆகுது. 68 வயசு வரைக்கும் அவர் என்னதான் பண்ணிருப்பாரு? அந்த அந்த மனித இயல்பு அவருக்குள்ள அதிகமா வளர்ந்திருக்கும். என்ன மனித இயல்பு வளர்ந்திருக்கும்? ஆதாம் கிட்ட இருந்து வந்த மனித இயல்பு தான் அதிகமா வளர்ந்திருக்கும். அப்போ அன்பானவர்களே, இப்போ ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கும் போது மாத்திரம்தான் அந்த மனித இயல்பை நாம என்ன பண்றோம்? மாத்துறோம். நம்ம உட்கொள்ளும் போது, தனதாக்கி கொண்டு உட்கொள்ளும் போது அது என்ன ஆகும்? சாப்பிடுற சாப்பாடு உடனே டைஜஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. அந்த சத்தியத்தை தனதாக்கி கொண்டு என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தும் போதுதான் அதை நான் ஜீரணிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தும் போது மாத்திரம் தான் நான் என்ன பண்றேன்? அதை நான் ஜீரணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஆயிரும் சொல்லுங்களேன்? இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடு எனக்கு டைஜஷன் ஆகலைன்னா என்ன ஆயிரும்? வாமிட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா வேற வழியா போயிடும் வச்சுக்கோங்க. அப்ப அன்பானவர்களே, தனதாக்கி கொள்றது மூலியமாக மாத்திரம்தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனித இயல்பை நாம பெற்றுக்கொள்கிறோம். அவர் ஒரு ரத்தத்தை நாம பானம் பண்றோம், புசிக்கிறோம், பருகிறோம் அப்படின்னு சொல்றார். இதான் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, தனதாக்கி கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறவங்க மாத்திரம்தான் நாம எங்க போக முடியும்? பிதாவினிடத்துல போக முடியும். அப்பதான் நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும், தேவ சந்தோஷம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? நமக்கு டைஜஷன் ஆகல என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன பண்ணிடுவோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிரும். அன்பானவர்களே, இது நான் இந்த இடத்துல பேசணும்னா நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க. நானும் பண்ற சகோதரர் தான். புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி சத்தியம் நம்ம கேட்க கேட்க அதை தனதாக்கி கொள்ள கொள்ள நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதை நம்ம கிட்ட இருந்து என்ன பண்றோம்? எடுத்து போடுற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அன்பானவர்களே, இங்க யோவான் இந்த ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்காரு. எப்போ பேசிட்டு இருக்காருன்னா, அந்த இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது யாருக்கு புரியல? சீசர்களுக்கு யாருக்குமே புரியல. ஏன் புரியல சொல்லுங்க? ஆமா, அதெல்லாம் கேக்குறாங்க. இக்காலத்திலயா? எப்ப உங்க ராஜ்யம் வரப்போகுது அப்பெல்லாம் கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு புரியல? வெரி குட். அவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியினால அவங்க என்ன பண்ணல? ஜெனிப்பிக்கப்படாதனால புரியல. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டோமா?
கண்டிப்பாக. எந்த மாற்று கருத்து இல்ல. அப்ப நமக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? இதெல்லாம் புரியணும். இத நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்துற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப அன்பானவர்களே, யோவான் இந்த ஒரு காரியத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை எழுதும்போது, அங்க இருக்கிற சீசர்களுக்கு இது புரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு புரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நாமளும் அதை புசிக்கிற பிள்ளைகளாக, பருகிற பிள்ளைகளாக இருப்பதனால தான், ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம இருக்கிறனால தான். இப்ப இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புசித்தல். 2வது என்னது? பருகுதல். வாசிக்கலாம் பாருங்க. ஆ. நீங்கள் எல்லாரும் இதனை முழுமையாக குடியுங்கள். அவருடன் சேர்ந்து பூமியிலுள்ள வாழ்க்கை, நம்பிக்கைகள், நோக்கங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் பலியாக அர்ப்பணிக்க அழைக்கும் ஒரு அழைப்பாகும். சரி. இப்ப எத பருகணும்? வெரி குட். ரத்தத்தை பருகிற பிள்ளைகளாக, ரத்தத்தை பானம் பண்ண பிள்ளைகளாக நாம இருக்கணும். அப்ப அந்த பானம் பண்றதுன்னா என்னன்னு 7ஆம் தூதன் இங்க சொல்றாரு. அத எப்படி பானம் பண்ணணுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ரத்தத்தை முழுமையாக நமக்காக கொடுத்தாரோ, அதே போல நாமளும் என்ன பண்ணணுமா? முழுமையாக நாம அத குடிக்கணும். அதான் சொல்றாரு, அடிமட்டம் வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியில எப்படி இருக்குமா? நெறைய நெறைய வண்டல். எனக்கு அது புரியல. ஓகே. அடிமண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிமண்டி வரைக்கும் நாம என்ன பண்ணணும்னா, புசிக்கணும். மேலலாம் நல்லா இருக்கும். ஆனா அடியில எப்படி இருக்கும்? கொஞ்சம் துரு துருவா, கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு ஏத்தமா இருக்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? குடிச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்ப அன்பானவர்களே, இங்க 7ஆம் தூதன் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இதை முழுமையாக குடிங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எத குடிக்க சொல்றாரு? அவரோட சேர்ந்து குடிக்க சொல்லியிருக்காரு. எத? அப்ப அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மனித இயல்பு எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? பலியாக இருந்தாரு. அதே மனித இயல்பு யாருக்கு இருக்கு? நமக்கும் இருக்கு. அததான் சொல்றாரு. என்ன சொல்ல பாருங்க. பூமியில் உள்ள வாழ்க்கை வாழ்றோமா இல்லையா? எப்படி வாழ்றோம்? வேதாமம் சொல்லுகிற மாதிரி நம்ம வாழ்றோமா? அல்லது உலகம் சொல்ற மாதிரி நம்ம வாழ்றோமா? தெரியல. அழகா சிரிக்கிறீங்க. அப்ப அன்பானவர்களே, வேதாமம் சொல்ற மாதிரி தான் நாம என்ன பண்ணணும்? வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய நம்பிக்கைகள் எது மேல இருக்கணும்? தேவனுடைய சத்தியத்தின் மேல, தேவனுடைய திட்டத்தின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அதே போல நம்மளுடைய நோக்கங்கள் என்னவா இருக்கக்கூடாது? உலகப்பிரமாண நோக்கங்களா இருக்கக்கூடாது. இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாவம். ஏன் சொல்லுங்க? குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பாவம். ஏன் சொல்லுங்க? குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டோன்னே. ஏன் சொல்லுங்க? அப்பாவால, அம்மாவால ஆக முடியாத ஒரு காரியத்த அவங்க மேல திணிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? டேய் என்னாலதான் என்ன பண்ண முடியல? டாக்டர் ஆக முடியல. என்னாலதான் என்ன பண்ண முடியல? இன்ஜினியர் ஆக முடியல. அட்லீஸ்ட் நீங்களாவது ஆகுங்கப்பா. சொல்றாங்களா இல்லையா? சிரிக்கிறாங்க என் தம்பி. அப்ப அன்பானவர்களே, இந்த நோக்கங்கள் எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம்? அவங்க மேல திணிக்கிறோம். ஆக்சுவலி நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். அவர் எந்த நோக்கத்துக்காக தன்னையே முழுமையாக பலி செலுத்தினாரோ அதே நோக்கத்தோட தான் நாம இருக்கணும். இப்ப நம்மளுடைய நோக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமா ஆக்கிட்டோம்னா, இப்ப குழந்தைகள் இடத்துல நம்ம எதை உட்திணிப்போம்? எதை போர்ஸ் பண்ணுவோம்? நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஓடினாரோ அதே போல ஓடணும் அப்படிங்கிற காரியத்தை தான் சொல்லுமே தவிர, என்ன சொல்ல மாட்டோம்? நீங்க டாக்டர் ஆகுங்க, அல்லது கலெக்டர் ஆகுங்க, யுபிஎஸ்சி எழுதுங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரி நோக்கங்களும், இந்த மாதிரி ஆசைகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, நாம வைக்கக்கூடாது. அப்ப நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய நோக்கங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆசைகள் இருந்துச்சோ, என்ன நம்பிக்கைகள் இருந்துச்சோ, அதை முழுமையாக அவர் எப்படி பலி செலுத்தினாரோ, அதே போல நாமும் தேவ சித்தத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நோக்கங்கள், நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நாம என்ன பண்ணணும்? பலி செலுத்துற பிள்ளைகளாக, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக, அப்பேற்பட்ட ஒரு அழைப்பு தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார்.
இததான் பருகிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். இதை தவிர வேற ஏதாவது நம்ம பருகணும்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்ல? ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அன்பானவர்களே, நாம அவருடைய சிங்காசனத்தை கூட அவரோட கிட்ட நாம உட்கார போறோம்னா நமக்குள்ள இந்த ஆசைபாசைகள், இந்த நோக்கங்கள், இந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தேவ சித்தத்தை மாத்திரம் செஞ்சாரோ அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி இருக்கும். என்ன பிரதர் திடீர்னு காலப்பகுதி தான் சொல்றீங்க? ஆமா, நமக்கும் ஒரு காலப்பகுதி தேவன் கொடுத்து வச்சிருக்காரு. அத வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. அந்த காலப்பகுதி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நமக்கும் சான்ஸ் கிடையாது. அன்பானவர்களே, அதனாலதான் இந்த 1,44,000 அப்படிங்கிற லக்கு எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கு? 2026 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அப்போ நாம அவரோட சிங்காசனத்துல உட்காரணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி முழுமையாக தன்னுடைய ஆசா பாசைகள், தன்னுடைய வாழ்க்கை நோக்கங்கள் இது எல்லாத்தையும் பலி செலுத்தினாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும்னா பலி செலுத்தின பிள்ளைகளாக நாம இருக்கணும். அந்த பலியின் பாத்திரத்துல நாம பங்கெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த வாய்ப்பு ஆடவர் அரசாட்சியில இருக்கா? அவரோட சிங்காசனத்துல உட்கார்றதுக்கான வாய்ப்பு ஆடவர் அரசாட்சியில இருக்கா? எங்கதான் இருக்கு? நாம இருக்கிற இந்த சுவிசேஷத்துல மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு. அதனாலதான் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கு. அந்த காலப்பகுதிக்குள்ள நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஓட்டத்தை முடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்போ நாம அவருடைய சரீரத்தை உட்கொள் பிள்ளைகளாக இருக்கணும், புசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய ரத்தத்தை நாம பருகுதல் பானம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எப்படி தேவ சித்தத்துக்காக தன்னையே முழுமையாக பலியா கொடுத்தாரோ அதே போல நாமளும் தேவ சித்தத்துக்காக முழுமையாக நம்மளையே பலியா செலுத்துற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஜீவன் உண்டு. வேற யாருக்கும் என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. அப்படி ஒரு காரியத்தை தான் இங்க சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அன்பானவர்களே, இப்போ ஒரு கேள்வி. இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்தேவான் தெரியுமா? ஸ்தேவான் யாரு? ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஐயா அழகா சொன்னாங்க. அப்போ அந்த ஸ்தேவான் அவர் எப்ப மரிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பைபிள்ல எவிடன்ஸ் கிடையாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. பைபிள்ல இதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. அவர் பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து 6 மாசத்துக்குள்ள இறந்ததாக ஹிஸ்டாரிக்கல் டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க. புரிஞ்சா? ஓகேவா? சரி. இப்ப நம்ம வசனம் என்ன படிச்சோம்? மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஸ்தேவான் இத பானம் பண்ணிருப்பாரா, புசிச்சிருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இல்ல. அப்ப அவருக்கு ஜீவன் கிடைச்சிருக்குமா? அவர் ஒரு சர்ச் கிளாஸா இருந்திருப்பாரா? இருந்திருப்பாருன்னா காரணம் அன்பானவர்களே, நம்ம இதை குறிச்சு நம்ம கடைசியில இந்த கேள்விக்கான ஒரு விடையை நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க இந்த மாம்சத்தை புசிக்கிறதும் இந்த ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுறதும் உங்களுக்குள் ஜீவன் இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒட்டுமொத்த மனித இயல்பையும் என்ன பண்றாருன்னா தேவ சித்தத்துக்காக அவர் எப்படி பலியா செலுத்தினாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும் செலுத்தணும். அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலியமாக நாம என்ன பண்றோம்னா நாம அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறோம். அப்ப நீதிமான்லயே நம்ம இருந்துடலாமா? நம்ம ரீசெண்டா தான் வால்யூம் 6 ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த நீதிமான் தற்காலிகமான நீதிமான் தான். அது ஒரு நாள் என்ன ஆயிரும்? எக்ஸ்பயர் ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு சான்டிபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுற காரியத்துக்குள்ள நாம போகணும் அன்பானவர்களே. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க நாம பிக்கப்படுற அப்பமாக மாறணும். என்ன அப்பமாக மாறணுமா? நாம பிக்கப்படுற அப்பமாக மாறணும். இவ்வளவு நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அப்பமாக
அவர் நமக்கு அவருடைய ரத்தத்தை கொடுத்தா நாங்க பார்த்தோம். நாம இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாமளும் பிக்கப்படுற அப்பமாக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈடு பலியில நமக்கு பங்கு இருக்கா? கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஈடு பலியில நமக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. ஓகேவா? ஆனா, தேவன் நமக்கு இங்க என்ன ஒரு வாய்ப்ப குடுக்குறார்ன்னா, அதிலே பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாரு. இந்த வாய்ப்பு எதன் மூலியமாக அப்படின்னு பார்க்கும்போது, பாவ நிவாரண பலி. பார்த்திருக்கோம்ல லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். நம்ம கடைசி பார்ப்போம். இதன் அடிப்படையில நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்? அங்க காளையனுடைய ரத்தம் தான் எங்க போகுது? மகா பரிசுத்த தலத்துக்கு போகுது. காளை யார் அடையாளப்படுத்துது? கர்த்தராகிய புது சிருஷ்டியாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாமா? வால்யூம் 6 படிக்கிற மூலியமாக. ஓகேவா? அதே போல வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் கர்த்தருக்குன்னு ஒரு ஆட்டை செலக்ட் பண்ணுவாங்களா? இந்த ரத்தம் எங்க போகுது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது. இப்ப யார் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, சபை 1,40,40,000 நம்மள தான் அங்க அடையாளப்படுத்தாரு. இதன் மூலியமா தான் நாம என்ன ஆறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஒரு பிக்கப்பட்ட அப்பமாக, சிந்தப்பட்ட ரத்தமாக நாம மாறப்போகிறோம். இதுக்கப்புறம் அதுதான் 7ஆம் தூதன் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. அப்ப அன்பானவர்களே, பிக்கப்பட்ட அப்பம் வாசிக்கலாம் பாருங்க. அப்பம் குறித்து நமது கர்த்தர் கூறினதாவது, இது என் மாம்சமாகும். அதாவது குழப்பில்லாத அப்பமானது நமப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட அவரது மாம்சத்தை அவரது மனுஷகத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கின்றது. அப்ப அன்பானவர்களே, பிக்கப்பட்ட அப்பம் இதை நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க? வச்சு உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இப்ப நம்ம கிட்டயும் என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய மாம்சத்தையும் நம்ம என்ன சொல்றாரு? பங்கிட சொல்றாரு. எப்படி? பாருங்க, இது என் மாம்சம். அதாவது புளிப்பில்லாத அப்பமானது நமக்காக பிக்கப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட. இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு புளிப்புள்ள அப்பமா? இல்ல. அவர் எப்பேர்ப்பட்ட அப்பம்? நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் ஒரு பரிசுத்தமுள்ள, மாசற்ற, களங்கமில்லாத ஒரு அப்பமா இருந்தார். அந்த ஒரு மாம்சத்தையும் அவருடைய மனுஷிகத்தையும் அது அடையாளப்படுத்துது. அப்ப இந்த ஒரு மாம்சத்தையும் இந்த ஒரு மனுஷிகத்தையும் நம்மள என்ன சொல்லுகிறாரு? பிக்கப்பட்ட அப்பமாக மாறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? அடுத்த வாசிங்க. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாதது வரையிலும் நம்மால் நித்தியமான ஜீவனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னை முழுமையாக பலி செலுத்தாத வரைக்கும் இந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம பெயர்ப்போமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பெயர்க்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பலியை முழுமையாக கொடுத்ததன் அடிப்படையில மாத்திரம்தான் நாம இந்த நித்தியமான ஜீவனை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நாம போயிருக்கோம். அப்ப அவருடைய மாம்சம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசு இல்லாதவருமாய் இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அவர் மாம்சம் எப்படி இருந்துச்சாம்? ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சாம், குற்றமற்றதா இருந்துச்சாம், மாசு இல்லதா இருந்துச்சாம். அப்ப அன்பானவர்களே, இதே போலதான் யாருக்கு இருக்கணுமா? ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், நீதியின் வஸ்திரத்தை தனதாக்கி கொண்ட பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியத்தை நாம பெற்றுக்கொண்டது கிடையாது, சாற்ற பிள்ளைகளாக நாம இருக்கும் போது மாத்திரம்தான் நாம எப்படி இருப்போம்? பரிசுத்தராக, குற்றமற்றவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம பிதாவை தேவனிடத்துல போய் நிக்க முடியும். அப்பதான் தேவனிடத்துல நமக்கு சமாதானம் கிடைக்கும். அதான் சொல்றாரு பாருங்க, அவர் ஆதாமின், அதுல இருந்து வாசிங்க. அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பாரானால், வழக்கம் போல ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தனது ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பாரானால், அவரும் கூட மற்ற மனிதர்களைப் போலவே ஆதாமின் பாவத்தினால் புறப்பானவராய் இருந்திருப்பார். அன்பானவர்களே, இங்க 7ஆம் தூதன் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எந்த சந்ததியில வரல? ஆதாமுடைய சந்ததி வரல. இப்ப ஆதாமுடைய சந்ததி மூலியமா வந்திருந்தா அவர் எப்படி ஆயிருப்பாரு? அவர் ஒரு பரிசுத்தம் இல்லாதவராக, ஒரு குற்றம் உள்ளவராக, அவர் மாசு உள்ளவராக இருந்திருப்பாரு.
இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரல அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வரல. அவர் எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அப்பமாக இருந்தாரு. அதான் சொல்றாரு, அவருடைய ஜீவனானது கரை திரை இல்லாமல் அவர் உயர்ந்த பரலோக நிலையிலிருந்து பூமிக்குரிய நிலைக்கு தன்னை என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காராம். என்ன பண்ணியிருக்காராம்? எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிருக்கும். அப்ப இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது நாமளும் அவருடைய மாம்சத்தை, அவருடைய மனுஷிகத்தை, அந்த மனித இயல்பை நாமளும் பலி செலுத்துறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்து நமக்காக ஒரு மாதிரியை பின் வச்சு போயிருக்காரு. அன்பானவர்களே, இப்பதான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம். மனித இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆக்சுவலி இன்னொரு வேர்டு என்னன்னா மனுஷீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷீகம்னா என்ன அப்படிங்கறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம் பாருங்க. மனுஷீகம் அப்படிங்கிறது வாசிங்க. அடுத்து மனுஷீகம், மனித தன்மை, மனித இயல்பு, மனிதருக்குரிய நடக்கை, தனித்தன்மை. சரி. மனுஷீகம் அதாவது மனித இயல்புன்னு முதல்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலி செலுத்தினார். அதே போல நாமளும் என்ன பண்ணணுமா? பலி செலுத்தணுமா? எதெல்லாம்? மனித தன்மை. மனித தன்மைன்னா என்ன? மனித தன்மைன்னா என்ன? பிரதர், அந்த சகோதரர் ரொம்ப கோவப்படுவார் பிரதர். இது என்னது? மனித தன்மை. ஓகேவா? மனித இயல்பு. அவர் எப்பவுமே இப்படிதான் பிரதர். அவரோட இயல்பை அவரே என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி காமிக்கிறார். குறை சொல்றது, போல் பேசுறது. புரிஞ்சா? அதே போல மனிதருக்குரிய நடக்கை. அப்ப அந்த நடக்கை அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படிலாம் நடக்கிறாங்களோ அதே போல நடக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். உலகம் என்ன நினைக்கும்? நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்ல ஒரு பெரிய கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்துலதான் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு சுயநலமான ஓட்டம். அங்க என்ன இல்ல, சுய மதிப்புங்கிற ஓட்டமே கிடையாது. அதே ஓட்டம் நாமளும் ஓடிட்டு இருந்தோம்னா நாம என்ன பண்றோம்னு அர்த்தம்? நாம புசிக்கல, நாம பருகலன்னு அர்த்தம். அப்ப அன்பானவர்களே, இந்த ஒரு தனித்தன்மை இதுதான் இன்னைக்கு பயங்கரமா என்ன பண்ணும்னா இன்னைக்கு எக்லிஷியா மத்தியில பயங்கரமா வேலை செய்யும். என்ன? எனக்குன்னு ஒரு இது இருக்கு பிரதர். என்னது? அஹ், அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப என்னுடைய தனித்தன்மை என்ன ஆயிரணும் அங்க? போயிடணும். என்னுடைய தனித்தன்மை தெய்வீக சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு எப்படி யூஸ் ஆகணுமோ அப்படிதான் நான் யூஸ் பண்ணணுமே தவிர நான் இப்படிதான் பிரதர், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் தான் என்னது அப்படின்னு பார்க்கும்போது மனித இயல்புகள், மனித தன்மை, மனித இயல்பு, மனிதனுக்குரிய நடக்கை, அந்த தனித்தன்மை. அப்ப அன்பானவர்களே, இது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனமகிழ்ந்து வந்து தேவ சித்தத்தை செய்யறதுக்காக அங்க பலியா கொடுத்தார். அன்பானவர்களே, அதே போல நாமளும் என்ன பண்ணணும்? மனமகிழ்ந்து வந்து பலியா கொடுக்கணும். இதான் சொல்றா பாருங்க. ரீபிரின்ஸ் நம்பர் 3879. நாம் ஜீவிக்கத்தக்கதாக அவர் மரித்தார். அவர் மனமோர்ந்து விரும்பி கையளித்ததான உரிமைகளும் சிலாக்கியங்களும் அது மேல உள்ளதுதான். அப்ப அன்பானவர்களே, நாம் ஜீவிக்கத்தக்கதாக, நாம ஜீவனோடு இருக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மறிச்சிருக்காரு. அவர் மறிக்கிறதுக்காக எதெல்லாம் பலி செலுத்திருக்காரு தெரியுமா? அதான் சொல்றாரு. அவர் மனமும் வந்து தன்னுடைய உரிமைகள், மனித உரிமைகள், மனித ஸ்லாக்கியங்கள், மனித இயல்பு, மனிதனுக்கான நடக்கை, தனித்தன்மை இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் இழந்திருக்கார். அவருடைய தனித்தன்மை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தனித்தன்மை என்ன? அவர் பரலோகத்துல இருக்கும்போது எப்படி இருந்தாரு? லோகோஷாக இருந்தாரு. அவர் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ணிருக்கலாம்ல. ஆனாலும் பாருங்க, அவரு நம்ம மேல வச்ச அன்பினாலும், தேவன் மேல வச்ச அன்பினாலும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளையே முழுமையாக அர்ப்பணிச்சு அவர் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம இருக்கும்போது நாம மாத்திரம் நம்மளுடைய மனித உரிமை, மனித இயல்பு, நம்மளுடைய மனித பழக்க வழக்கங்கள், நமக்குன்னு என்ன ஆசைபாசைகள் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாமா? அன்பானவர்களே, கண்டிப்பாக இவ்வளவு நாள் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் அதை செய்யாதீங்க. அப்படி நாம செய்யற பிள்ளைகளா இருந்தோம். மார்ச் 31 நாம எதை பருகிறோம் தெரியுமா?
எதை பருகிறோம்? அப்படி நாம செய்யற பிள்ளைகளாக நம்மளுடைய மனித உரிமைகளை, நம்மளுடைய மனித சித்தத்தை நாம தினமும் செய்யற பிள்ளைகளா இருந்து மார்ச் 31ஆம் தேதி அவருடைய அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் நாம பானம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம இருந்தோம்னா, பேய்களுடைய பந்தியில் நாம என்ன பண்றோம்? ரொம்ப கடினமான வார்த்தை தான். ஆனா கண்டிப்பா இதை சொல்லிதான் ஆகணும். அப்ப அன்பானவர்களே, தேவன் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை கொடுத்திருக்காரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மூலியமாக. இப்ப இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் தான் இந்த வாய்ப்பு. அப்போ நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய ஆசை பாசைகள் இது எல்லாத்தையும் நாம பலி செலுத்துற பிள்ளைகளாக இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சித்தம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு. சித்தம் என்பது நாம் பெற்றிருக்கின்ற மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாகும். நமது சித்தத்தை நமது பூமிக்குரிய சிறந்த நண்பன் வசத்திலோ, பெற்றோர்கள் வசத்திலோ, கணவன் வசத்திலோ, மனைவி வசத்திலோ கையளிப்பது என்பது பாதுகாப்பானது அல்ல. ஆனால் நம்முடைய சித்தங்களை நாம் துணிந்து தேவனிடத்தில் கையளித்து விடலாம். என்ன சொல்றாரு? நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. மனைவி கணவனுக்கோ, கணைவி மனைவிக்கோ, அல்லது பெற்றோர்கள் குழந்தைக்கோ, குழந்தைகள் பெற்றோருக்கோ, நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய சித்தத்தை என்ன பண்ணிருங்க? தேவனுடைய சித்தத்துக்காக கையெழுத்து விடுங்கள் தெளிவா சொல்லிட்டார். அப்ப நாம பெற்றிருக்கக்கூடிய இந்த வெளியேற பெற்ற சித்தம் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை என்ன பண்ணிடுங்க? தயவுசெய்து விருதாவாக்கிறாதீங்க. இதை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடாதீங்க. உங்களுடைய சிறந்த நண்பர்களுக்காகவோ, அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்காகவோ, அல்லது உங்களுடைய நண்பர்களுக்காகவோ, அல்லது உங்களுடைய கணவனுக்காகவோ, மனைவிக்காகவோ என்ன பண்ணிடுறாங்க? அதை கையளிப்பது அது பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு 7ஆம் தூதர். ரெஃபரன்ஸ் நம்பர் 3363. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இதுக்கப்புறம் தேவ சித்தத்தை மாத்திரம் தான் செய்வேன். எனக்கான எந்த உரிமையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு என்ன ஒரு சித்தத்தை வச்சிருக்காரோ, என்ன திட்டத்தை வச்சிருக்காரோ, அதுல நடக்கிற பிள்ளையா மாத்திரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா கொடுங்க. தேவன் பார்த்துக்குவார். அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. அப்ப அன்பானவர்களே, அப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு முரணாக நம்மளுடைய மனுஷீக சித்தம் வந்தாலே அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்? நாம அந்த பேய்களுடைய பந்தியில நம்ம அனுசரிக்கிற பிள்ளைகளா ஆயிடுவோம். அப்போ கர்த்தருக்கு ஒழிய மற்றபடி வேற எவருக்கும் நாம நம்முடைய சித்தங்களை என்ன பண்ணக்கூடாது? கையளிக்க கூடாது. அப்போ என்னுடைய சித்தம் தேவ சித்தம். அதை மாத்திரம் செய்யற பிள்ளைகளா மாத்திரம் தான் நாம இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை தான் இங்க நமக்கு 7ஆம் தூதன் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இதுதான் என்னது? பிக்கப்பட்ட அப்பம். அப்ப இந்த மாதிரி மாறுறதுதான் பிக்கப்பட்ட அப்பமாக இருக்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க நமது கர்த்தருடைய சரீரத்தை. நமது கர்த்தருடைய சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பமானது அவரது பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை விளக்குகின்றதாய் இருக்கின்றது. அப்ப அன்பானவர்களே, இந்த மாதிரி யாரு தன்னுடைய மனுஷீகத்தை, தன்னுடைய மனித இயல்பை எல்லாத்தையும் பலியாக கொடுக்கிறாங்களோ அவங்கதான் யாரா? நீதிமான். அவரது பலியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, தன்னதாக்கி கொள்வதன் மூலமாக நம்முடைய நீதிமானாக்கப்படுதலை நாம என்ன பண்றோம்? தக்க வச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாம நம்முடைய சித்தத்தை நாம செய்யற பிள்ளைகளா இருந்தோம்னா நாம என்ன பண்றோம்? நம்ம நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் என்ன பண்றோம்? இழக்கிறோம். இததான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். அங்கே ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல சொல்றாங்க, ஒரு அப்பம் உள்ளது, நாமோ பலர், ஆனால் அந்த ஒரே அப்பத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். எனவே நாம் உண்மையாகவே ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாணவர்களே, நம்மளுடைய மனித இயல்பு எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய சித்தத்துக்காக கொடுத்தாரோ, அதே போல நம்மளுடைய மனித இயல்பு மனுஷீகத்தை எல்லாத்தையும் தேவனுடைய சித்தத்துக்காக கொடுக்கிறது தான் நாம் என்ன பண்றோம்னா அந்த அப்பத்துல ஒரு அப்பமாக இருக்கிறோம். அந்த பிக்கப்பட்ட அப்பமாக நாம மாறுகிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இங்க 7ஆம் தூதன் நமக்கு சொல்லிட்டு வர்றார். இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பமானது
அப்பமானது நமது கர்த்தர் இயேசுவை மாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதாயிராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு, அதாவது அவரது நீதியை நமக்குரியதாக்கிக் கொள்வதன் வாயிலாக, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு, நாம் அர்ப்பணத்தின் வாயிலாக உலகத்திற்கான உணவாகிய அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்களானோம் என்றும் அப்போஸ்தலன் தெரிவிக்கின்றார். அப்ப அன்பானவர்களே, இங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு தான் இங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு 7ஆம் தூதன். இங்க ஒரு ஆழமான அர்த்தத்தை பேசுறார். என்ன? நாம நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையும் நாம தேவனுடைய சித்தத்துக்காக என்ன பண்ணணுமா? அர்ப்பணிக்கணும். அப்படி நாம அர்ப்பணிச்சு தேவ சித்தத்தை மரண பரியந்தம் செய்யும் போது மாத்திரம்தான் நாம என்னவா மாறுறோமா? உலகத்திற்கான அந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக மாறப் போறோம். அப்ப ஆயிரவர் அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நாம தான் என்ன பண்ண போறோம்? சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைகளாக. நம்மலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா நிருபமா வாசிக்க போறாங்களாம். நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்களா? அவங்க மாற போறாங்களாம். இன்னைக்கு எப்படி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம மாத்திக்கிறோமோ, அதே போல அன்றைக்கு ஆயிரவர் அரசாட்சியில நம்மளே அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிச்சு பாருங்க. நீங்க இருந்த அந்த சாத்தானுடைய உலகத்திலே இவங்க தேவ சித்தத்தை செஞ்ச பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படிப்பாங்களாம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களாம். எப்படி அங்கதான் சாத்தா இருந்தானே, நாங்க எப்படி மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி வரும். நமக்கே நிறைய வரும். அப்ப அங்க வராதா? ரொம்ப அன்பானவர்களே, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மள என்ன பண்ண சொல்றான்னா, ஒட்டுமொத்த மனுஷத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுக்காக கொடுங்க. அதுதான் நீதிமானாக்கப்படுதல். அப்ப இந்த நீதிமான் தன்னை என்ன பண்ணணும்? முழுமையாக அர்ப்பணிக்கணும். முழுமையாக அர்ப்பணித்து மரண பரியந்தம் செய்யற பிள்ளைகள் மாத்திரம்தான் எங்க போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆடவர் அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவங்க ஒரு அப்பமாக மாற போறாங்க. அப்பேற்பட்ட வாய்ப்பை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அப்ப நம்ம அந்த சரீரத்துல ஐக்கியமா நாம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, மரண பரியந்தம் தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக நம்மளுடைய மனுஷிகத்தை குளிப்போடு புதைச்சிடணும். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தேவனுடைய சித்தத்தை செஞ்சாரோ, அதே போல நாம என்ன செய்யணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்றாரு, அவர் தம்முடைய உண்மையான பூர்ண மாம்சத்தை, அதாவது நம்முடைய மனுஷிகத்தை பலி செலுத்தினது போன்று நாமும் உண்மையாய் பூர்ணமாய் இராததும், ஆனால் கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால் பூர்ணமானதாக கருதப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனுஷன். அவரால் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? தன்னுடைய மனுஷிகத்தை கொடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா நாம ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் என்ன இருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் புண்ணியம் நமக்கு சாட்டப்பட்டிருக்கு. கொடுக்கப்படலை. எப்ப கொடுக்கப்படும்? ஆண்டவர் அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கொடுக்கப்படும். நமக்கு சாட்ட மட்டும் தான் பட்டிருக்கு. ஓகேவா? சாட்டப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய டாக்டர். நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அன்பானவர்களே, கிறிஸ்துவனுடைய புண்ணியம் நம்ம மேல சாட்டப்பட்டிருக்கனால நாம இப்ப எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளையாக, ஒரு பரிபூர்ணமாக கருதப்படுகிற பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை தான் பலி செலுத்த முடியும். வேற யாருக்கும் அந்த பலி செலுத்த வாய்ப்பு கிடையாது. அன்பானவர்களே, அப்ப நம்மளுடைய மனுஷிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, பலி செலுத்துற பிள்ளைகளாக நாம கொடுக்கணும். இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர் 5869 சொல்லுது. வாசிருங்க. இதை நாம் நம்முடைய ஜீவன்களை இதுக்கு முன்னாடி அவர் தம்முடைய உண்மையான பூரண மாம்சத்தை தம்முடைய மனுஷிகத்தை பலி செலுத்துவது போன்று நாமும் உண்மையாய் பூரணமாய் இராததும், ஆனால் இயேசுவினுடைய புண்ணியத்தினால் பூரணமானதாக கருதப்படுகிறதுமான நீதிமானாக்கப்பட்ட நம்மை செலுத்திட வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் புண்ணியம் நம்ம மேல சாட்டப்பட்டிருக்கனால நாம நீதிமானாக இருக்கிறோம். அந்த நீதிமானாக இருக்கானா அதுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மளுடைய பலியே செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். இப்ப நம்மளுடைய மனுஷிகத்தை மனித இயல்பை மனித உரிமைகளை நாம என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது.
அப்போ தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளா இருந்தோம்னா, மரண பரிந்தம் செய்யற பிள்ளைகளா இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய மனுஷீகம் வெளியே வராது அப்படிங்கிற காரியத்தை தான் இங்க சொல்லிட்டு வர்றார். அதே போல அடுத்து படிங்க. இதை நாம் இதை நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலம் செய்கின்றோம். அதாவது இயேசு தம்முடைய ஜீவியத்தை நேரடியாக தமது யூத சகோதரர்களுக்காய் அன்பானவர்களே, இங்க இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட சொல்றாரு. இந்த ஒரு பலிய நாம எங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப நாம எங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணணுமா? நாம இருக்கிற ஐக்கியத்துல. அப்போ நம்மளுடைய மனுஷிகத்தை, நம்மளுடைய மனித உரிமைய நாம சாகடிச்ச பிள்ளைகளா இருந்தா என்ன வராது? என்ன வராது? குழப்பங்கள் வராது, சண்டைகள் வராது, வாக்குவாதங்கள் வராது. அன்பானவர்களே, அதான் அங்க சொல்றாரு. சகோதர சகோதரிகளுக்கு நாம என்ன பண்ணணும்னா முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நாம இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமா? வீட்ல. நம்ம இங்க பண்ணுவோம். ஆனா வீட்ல என்ன பண்ணுவோம்? ரியல் ஃபேஸ் தெரியும். பார்த்திருக்கீங்களா? அதனால அன்பானவர்களே, முதல்ல வீட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறமா எங்க பண்ணுங்க? எக்லிஷியால பண்ணுங்க. அப்பதான் உண்மையான ஃபேஸ் தெரியும். அப்புறம் ஏன் தெரியுமா? குழந்தைங்க இருக்கிற இடத்துல எல்லாம் ரொம்ப டேஞ்சர். அந்தோணி பிரதர்லாம் ரொம்ப டேஞ்சர் நினைக்கிறேன். ஏன் கேளுங்க. நானும் அவதிப்பட்டிருக்கேன். நல்லா சப்ஜெக்ட் கேட்டுட்டு வந்திருப்போம். எங்க ஹால்ல உட்கார்ந்துட்டு. வீட்டுக்கு போவோம். நானும் என்னுடைய மனைவியும் லைட்டா ஸ்டார்ட் ஆகும். என் சின்ன பொண்ணு இருக்கா, யூனிஸ் வருவா. நீங்கலாம் எதுக்கு சப்ஜெக்ட் கேட்கிறீங்க? வீட்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்பா. சீரியஸா ரொம்ப பிரைட் அவங்க. ஏன் சொல்லுங்க? எம்டியா இருக்கிறாங்க. ஊத்த ஊத்த அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். நாம அப்படி கிடையாது. நமக்குள்ள நிறைய இருக்கிறனால ஊத்த ஊத்த வலியும். அப்பப்ப ஊத்திட்டே இருக்கணும். ஆனா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, எம்டியா இருக்கிறனால சத்தியம் சக்குன்னு உள்ள போயிரும். மக்குன்னு பிடிச்சுக்கிடுவாங்க. நம்ம கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. பாலம்பதரை பார்த்தா நிறைய கேள்வி கேட்கிறான் போல தம்பி. அப்ப அன்பானவர்களே, நாம இந்த பலி செலுத்துற பிள்ளைகளாக நாம நம்மளுடைய மனுஷிகத்தை, மனித உரிமைகளை நாம முழுமையா கொடுக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அதை நாம பருகிற பிள்ளைகளாக, புசிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரு கோதுமை மணி, ஒரு கோதுமை மணிமே மாவாகுமா? ஆகாது. அப்போ பல்வேறு கோதுமை மணி ஒன்றாக சேர்ந்துதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது மாவாக மாறும். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்ப ஆழவர் அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நாம என்ன ஆகப் போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிக்கப்பட்ட அப்பமாக நாம மாறப்போகிறோம். நொறுக்கப்படுறதுன்னா ரொம்ப சிம்பிள. அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மிஷின் போட்ட உடனே கோதுமையை போயிட்டு ஒரு மிஷின்ல போட்டா டக்கு டக்குன்னு அரைஞ்சிட்டு வருது. ஓகேவா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கோதுமை மாவாக்கணும்னா எவ்வளவு கஷ்டம்? வயசானவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கிறாங்க சிஸ்டர். அப்புறம் பின்னாடி சிஸ்டர். என்ன பண்ணுவாங்க? ஆட்டு உரல் ஒடிச்சு என்ன பண்ணுவாங்க? அரைன்னு நடப்பாங்க. இல்லையா? இருங்கய்யா. இல்ல எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அது நடுவுல போடுவாங்க. அப்படித்தானே பிரதர்? ஓகே. நடுவுல போட்டு அப்படியே திரிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய எக்ஸர்சைஸ் தெரியுமா? அ இப்ப அன்பானவர்களே, பல கோதுமை மணிகள் உள்ள போகும்போது மாத்திரம் தான் அது என்ன ஆகுது? மாவாக மாறுது. அப்ப அது மாவா மாறணும்னா, தன்னை என்ன பண்ணணும்? தன்னுடைய தனித்தன்மைய, தன்னுடைய மனித உரிமைகளை, மனித ஸ்லாக்கியங்களை, மனித ஆசாபாசங்களை, தன் மனித நோக்கங்களை இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். அப்பதான் அது என்ன ஆகும்? மாவாகும். அப்பந்தான் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கத்தினர்களாக இருக்க முடியும். ஏற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு இது மூலியமா சொல்றார். அன்பானவர்களே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது சிந்தப்பட்ட ரத்தம் அப்படின்னு பார்க்கணும். சிந்தப்பட்ட ரத்தமாக நாம மாறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கார். விற்கப்பட்ட அப்பமாக நாம மாறணும் பார்த்தோம். எப்படி? மனுஷீகத்தை முழுமையா கொடுக்கிறது மூலியமாக. அதே போல சிந்தப்பட்ட ரத்தமாக நம்ம மாறப்போறோம். வாசிக்கலாம் பாருங்க. திராட்சைப்பழ ரசமானது
நமது கர்த்தரினால் பரிசளிக்கப்பட்ட ஜீவனை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஒரு முதன்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பலி செலுத்தப்பட்ட ஒரு ஜீவனை அடையாளப்படுத்துது. எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்ப அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக தான் அந்த மீட்கும் பொருளையே கொடுத்திருக்கார். அப்ப அந்த ஜீவன் எப்படி கொடுத்தாரு? ஒட்டுமொத்த ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பலியாக கொடுத்திருக்கார். அப்போ அந்த ரத்தம் அவர் சிந்தலைன்னா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஆனா 7ஆம் தூதன் சொல்றா பாருங்க, ஆழமான அர்த்தம் சொல்லிட்டு வாசிங்க. அவர் ரத்தத்தில் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அடுத்து. ஆ. அவரது இரத்தத்தில் பங்கெடுப்பதற்கான இந்த அழைப்பானது கிறிஸ்துவுடன் அவரது அங்கத்தினர்கள் என பூமிக்குரிய ஜீவனை, பூமிக்குரிய நலன்களை, நம்பிக்கைகளை, லட்சியங்களை, ஆசைகள் அனைத்தையுமே பலி செலுத்துவதில் பங்கெடுப்பதை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்க ஆழமான அர்த்தத்தை சொல்லிட்டு அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொண்டு வராரு. இங்க என்ன சொல்ல வராரு? நாம அந்த ரத்தத்துல நாம பருக போகிறோம், நாம பானம் பண்ண போகிறோம்னா நாமளும் என்ன பண்ணணுமா? பூமிக்குரிய ஜீவனை, பூமிக்குரிய நலன்களை, பூமிக்குரிய நம்பிக்கைகளை, பூமிக்குரிய லட்சியங்களை, பூமிக்குரிய ஆசைகள் அனைத்தையும் நாம என்ன பண்ணணுமா? பலி செலுத்துற பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் இங்க செஞ்சார் 3 வருஷம். அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதியிலும் பூமிக்குரிய ஜீவன், பூமிக்குரிய நலன்கள், நம்பிக்கை, லட்சியங்கள், ஆசைகள் இது எல்லாத்தையும் நாம பலி செலுத்துற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி பலி செலுத்தலைன்னா நம்ம எதுல பங்கு கிடையாது? சிந்தப்பட்ட ரத்தத்துல பங்கு கிடையாது. பாவ நிவாரண பலியில வெள்ளாட்டு கடா அங்க அடிக்கப்பட்டு எங்க கொண்டு போய் செல்றாங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த ரத்தத்தை போய் தெளிக்க போறாங்க. அதுல நமக்கு பங்கு இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆழவர் அரசாட்சியில அவங்களுக்கு தேவனோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு, சிங்காசனத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு? பூமிக்குரிய ஜீவனை, நலன்களை, நம்பிக்கைகளை யாரெல்லாம் முழுமையாக பலி செலுத்துறாங்க. மோரார்ல சேம் பாயிண்ட் தான். அங்க என்ன பார்த்தோமோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொண்டு வராரு. அப்ப திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்ன? இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் 7ஆம் தூதன் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட சொல்லிட்டே வராரு. பாருங்க, அடுத்த ஒரு ஸ்லைடு போடுங்க. அவரது ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான இந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் அவர் தம்முடைய ஜீவனை எந்த வேலைக்கென்று ஒப்பு கொடுத்தாரோ அதே வேலைக்கென தனது ஜீவியங்களை கையளிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றனர். அப்ப அன்பானவர்களே, அந்த ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான அந்த அழைப்பை நாம பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம்னா, நாம நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம்னா, நம்ம என்ன சொல்றாராம்? நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்களோ, நீங்க எதற்காக உடன்படிக்கை பண்ணீங்களோ, அந்த உடன்படிக்கைக்கு உண்மையான பிள்ளைகளாக என்ன பண்ணுங்க? மரண பரிந்தம் இருங்க சொல்றாரு. அவர் தம்முடைய ஜீவனை எந்த வேலைக்கென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வேலைக்காக கொடுத்தாரு? தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக கொடுத்தாரு. அதே போல நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக நாமளும் என்ன பண்ணணும்? மரண பரிந்தம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்றாரு, அதே வேலைக்கான தங்களது ஜீவியங்களை கையளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம இருக்கணும். இப்ப கிறிஸ்துவோட கூட அவரது பாடுகள் மற்றும் அந்த அவமானத்தின் பாத்திரத்துல பங்கு கொள்றதுக்கான வாய்ப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். எந்த காலப்பகுதி? நாம இருக்கிற இந்த சுவிசேஷ காலப்பகுதியில மாத்திரம் தான் அந்த வாய்ப்பு. அங்க 7ஆம் தூதன் சொல்றாரு, அதற்காக நாம என்ன பண்ணலாம்? தேவனை சோஸ்தரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அன்பானவர்களே, கர்த்தருடைய அந்த ரத்தம் அங்க ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அந்த புதிய உடன்படிக்கை எப்போ அதை ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் அரசாட்சியில தான் அதை ஏற்படுத்த போறாங்க. அப்ப அந்த புதிய உடன்படிக்கையில நாமளும் பங்குள்ள பிள்ளைகளாக மாத்துறதுக்காக தான் தேவன் இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பங்கை பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டாங்க.
அதை பின்பற்றி வந்த சீசர்கள் நிறைய பேர் பற்றி கொண்டாங்க. இன்றைக்கு நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்போ? பூமிக்குரிய நலன்களை, நம்பிக்கைகளை, ஆசபாசங்கள் இது எல்லாத்தையும் நாம பலி செலுத்துற பிள்ளைகளாக. அப்போ ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அந்த ஒரு புதிய உடன்படிக்கையை யார் மூலியமா தான் ஏற்படுத்த போறாரு? நம்ம மூலியமா தான் அது முத்திரைய பண்ண போறாராம். வாசிக்கலாம் பாருங்க. கிறிஸ்துவின் முழு சரீரமாகிய கிறிஸ்துவின் முழு சரீரமாகிய சபையானது ஆ. அவரது பாத்திரத்தில் அவரோடு கூட பானம் பண்ணுதலில் பூமிக்குரிய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், ஜீவனையே பலி செலுத்துவதில் பங்கடைந்து முடிவது வரையிலும் புதிய உடன்படிக்கையானது முழுமையாய் முத்திரையிடப்பட முடியாது. அன்பானவர்களே, இங்க பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. பூமிக்குரிய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள், ஜீவனையே பலி செலுத்துவதில் பங்கடைந்து முடிவது வரையில். இப்ப எல்லாருக்கும் ஒரு காலப்பகுதி இருக்கு. அந்த காலப்பகுதிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நமக்கான உரிமை, ஸ்லாக்கியங்கள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சாகடிச்சுட்டே இருக்கணும். அதை எலும்பவே விடக்கூடாது. அப்படி நாம தேவன் கொடுக்கிற காலப்பகுதிகளுக்குள்ள நம்ம முடிச்சோம்னா, நாம என்ன பண்ணுவோம்? அந்த புதிய உடன்படிக்கைக்கு முழுமையா முத்திரையிட பிள்ளைகளாக நாமளும் மாறுவோம். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நம்ம கொடுக்க போறார். இப்ப இதெல்லாம் நமக்கு நம்ம முன்னாடி தான் இருக்கு. பாருங்க, தேவன் அவருடைய காரியத்தை, அவருடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தாம நம்மள ஓட சொல்றாரா? இல்ல. எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. நீங்க இப்படிதான் ஓடணும். இப்படிதான் போனாதான் உங்களுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அன்பானவர்களே, இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காரியம். 7ஆம் தூதன் சொல்லிட்டு வர்றாரு. இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் நாம இழந்துற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்ப வரக்கூடிய மார்ச் 31ஆம் தேதி இதெல்லாம் நாம அறிந்து கொண்ட பிள்ளைகளாக, தேவனுக்காக நான் முழுமையா செய்ய போறேன் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்த மனித ஸ்லாக்கியத்தையும் நாம என்ன பண்ணோம்னா, முழுமையாக தேவனிடத்துல கொடுத்து, அந்த ஒரு ராபோஜனத்துல நாம அனுசரிக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, எதிர்கால மகிமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எதிர்கால மகிமையில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்களாகுவதற்கும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலையில் பங்காளிகளாவதற்கு உரிய நிபந்தனையாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான சிலாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. அப்ப யாரு தன்னுடைய உரிமை எல்லாத்தையும் முழுமையாக பலி செலுத்தி இருக்கிறாங்களோ, அவங்க என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சிடலாம். எனக்கு தேவன் அந்த ஒரு வாய்ப்பு வச்சிருக்காரு. அதர்வைஸ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இப்ப அன்பானவர்களே, இப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல குறைவானதான் நம்ம பெற போறோம். அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மாதிரியை வச்சுட்டு போயிட்டாரு. நம்ம கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா பெறப்போகிறோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட கேட்கிறாரு, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? 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 கூடும். கூடும்னு சொல்லி தேவனோட பலத்துல நாம ஓடும்போது தேவன் கண்டிப்பா நமக்கு என்ன தருவாரு? அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப எப்படி கோதுமை மணி பழைய கோதுமை மணி சேர்ந்தாதான் மாவாக முடியுமோ, அதே போலதான் திராட்சை பழங்கள் ஒரு திராட்சை பழம் ரசமா மாறுமா? மாறாது. அப்ப பல திராட்சை பழம் சேர்ந்துதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ரசமா மாறும். அந்த திராட்சை பழத்தினுடைய தனித்தன்மை அங்க என்ன ஆகுது? நசுக்கப்படுது. எப்படி கோதுமையினுடைய தனித்தன்மை அங்க நசுக்கப்படுதோ, அது அப்பமா மாறிச்சோ, அதே போல இங்கேயும் திராட்சை பழத்தினுடைய அந்த தனித்தன்மை என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நசுக்கப்படுது அப்படின்னு. அப்ப நம்மளுடைய தனித்தன்மை எல்லாம் என்ன ஆகணும்? இங்க நசுக்கப்படணும். மனிதனுக்கான எந்த ஒரு தனித்தன்மை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? நசுக்கப்படுற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் பரலோகத்துல வாய்ப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிங்காசனத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் எதுல கொடுத்து வச்சிருக்காரு? இந்த பாத்திரம். இந்த பாத்திரம் என்ன? இந்த பாத்திரம் என்ன? இந்த அபூர்வமான சரீரம். இதுதான் அந்த பாத்திரம். இப்ப திராட்சை பழத்தை பாத்திரத்துல குடிக்க முடியும். அப்ப இந்த அபூர்வமான சரீரத்துலதான் நாம தேவ சித்தத்தை செய்யற பிள்ளைகளா இருக்கணும்.
மனித உரிமைகளை எல்லாத்தையும் நாம இழக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஜனங்களுக்குன்னு சொல்லிட்டு வாசிங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு புதிய சோதனைகள், புதிய பரீட்சைகள், புதிய புதிய சலித்தெடுத்தல்கள் வருகின்றது. யாரால் நிலைநிற்க முடியும்? நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி கொண்டிருப்போமாக. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருப்போமாக. உண்மையுள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டிருப்போமாக. நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. அப்ப அன்பானவர்களே, நாம கேட்ட சத்தியத்தை தனதாக்கி கொண்டு மரண பரந்தம் நிலைச்சு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் தேவன் இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த மாதிரி சத்தியத்தை தனதாக்கி கொண்டு வாழ்க்கையில நடக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு எப்படி சோதனைகள் வருமா? புதிய புதிய சோதனைகள் வருமா? நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு புதுசா வருமா? நான்லாம் இதை நினைச்சே கூட பார்க்கலையே. ஏன் இப்படி இந்த ஒரு சோதனை? அப்ப நாம என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பாவுடைய பிள்ளைகளாக நாம இருக்கிறோம். அப்பா எல்லாரையும் சிச்சிப்பாரா? அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் தான் சிச்சிப்பார். அதான் சொல்றாரு, புதிய சோதனைகள், புதிய பரீட்சைகள், புதிய சலித்தெடுத்தல் ஃபில்டர் நடக்குதாங்க. அப்ப அன்பானவர்களே, நம்ம இதெல்லாம் இந்த ஒரு புதிய சோதனைய, இந்த ஒரு புதிய பரீட்சைக்குள்ள, இந்த ஒரு புதிய சலித்தெடுத்தலுக்குள்ள நாம போனோம்னா, நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு சத்தியத்தை முழுமையாக அறிந்த பிள்ளைகளாக, அவருடைய மாம்சத்தையும், அவர் ரத்தத்தையும் எப்படி அவர் வந்து முழுமையாக தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக கொடுத்தாரோ, அதே போல நாமளும் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அததான் அங்க சொல்றாரு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சா? ஆனா நமக்காக கொடுத்து வச்சு போயிருக்காரு. அப்போ நம்ம மரண பிரந்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். ஆண்டவர் அரசாட்சியில அந்த புது உடன்படிக்கைக்கு நாம தான் என்ன பண்ண போறோம்னா முத்திரையிட போறோம். அப்ப இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை பெறுகிற பிள்ளைகளாக நாம இருக்கும்போது, நாம வரக்கூடிய அந்த மார்ச் 31 அந்த ரசத்தையும், அந்த அப்பத்தையும் நாம எப்படி பானம் செய்யணும்? ஆ? வருஷம் வருஷம் நடக்குது பிரதர். வருஷம் வருஷம் நாங்களும் என்ன பண்றோம்? அப்பத்தை புசிக்கிறோம். சரி. அந்த மாதிரி இந்த வருஷம் இல்லாம, அதனுடைய முழு புரிதலோட நீங்க பண்ணும்போது மாத்திரம் தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. சரி. ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? தேவான் மரணிச்சாரு. உன் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 6:53 மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணலைன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஸ்தேவான் ஒரு சர்ச்சை கிளாஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கா? இல்லையா? ஏன் இந்த ஒரு கொஸ்டின் வச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் என்ன பண்ணல? பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? அவர் மரிச்சு போறாரு. அது முன்னாடி வரைக்கும் அந்த இது ஓபன் ஆயிருந்துச்சா? கிடையாது. தேவான் சர்ச் கிளாஸ் ஆயிருப்பாரா? சபையின் வாய்ப்புகள் வந்திருப்பாரா? அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்தது. அப்பொழுது 1 அப்போஸ்தலர் 6:1. வெரி குட். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லையோ என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். இங்க ஒரு பிரச்சனை வருது. எங்க? விதவைகள் சரியா விசாரிக்கப்படல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போறாங்க? அப்போஸ்தலர் இடத்துல, மூப்பர் இடத்துல கொண்டு போறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நாங்க பார்க்க முடியாதுப்பா. இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? டீக்கன்ஸ் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாங்கன்னா டீக்கன்ஸ் ஏற்படுத்துறாங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 12 ஸ்ரீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நாங்க தேவனுடைய சத்தியத்துக்காக மாத்திரம் தான் இங்க வந்திருக்கோம். அதை போதிக்கிறதும் அதுல வழிநடத்துற பிள்ளைகளாக மாத்திரம் தான் நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி பந்தி விசாரணை எல்லாம் வேணாம். அதுக்கு நாங்க என்ன பண்றோம்? நாங்க சில டீக்கன்ஸ் ஏற்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூப்பர்களுக்கு வேலை என்ன? சத்திய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேவா? அப்ப டீக்கன் டெம்பரல் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள்.
அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அன்பானவர்களே, இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுங்க? பரிசுத்த ஆவியும், அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி வச்சிருக்கிற 7 பேரை என்ன பண்ணுங்க? செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 பேர்ல முதல் மனிதன் யார் தெரியுமா? ஸ்தேவான். அப்பனா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள என்ன இருந்திருக்கு? பரிசுத்த ஆவி நிறைந்தவரா இருந்திருக்காரு. தேவனை குறிச்ச முழுமையான ஞானம் அவருக்குள்ள இருந்திருக்கு. இப்ப அன்பானவர்களே, இப்ப சொல்லுங்க, அவர் சர்ச் கிளாஸா? அன்பானவர்களே, நாம லிட்டரலா பார்க்க கூடாது. அது ஒரு அடையாளமா புசிக்கிறத சொல்லல. தனதாக்கி கொள்ற பிள்ளைகளை மாத்திரம் தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சேவன் என்ன பண்ணிருக்காரு? அவர் தனதாக்கி கொண்டிருக்காரு. அதனாலதான் அவர் அந்த 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா, தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. எவ்வளவு ஷார்ட் பீரியட் பாருங்களேன். இங்கிலீஷ்ல பாருங்க, the full of spirit and wisdom அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப அவருக்குள்ள முழுமையாக நிறைஞ்சிருந்துச்சு. இப்ப தேவ திட்டத்தை குறிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈடுபலி எதுக்காக கொடுத்தாரு? நாம என்னவா மாறப் போறோம் அப்படிங்கிற அந்த முழுமையான திட்டம் யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? ஸ்தேவானுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன ஆயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சர்ச் கிளாஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம சொல்றோம். அன்பானவர்களே, நாம இந்த ஒரு காரியத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பாவ நிவாரண பலியை குறிச்சு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அதை இப்ப எடுக்க முடியாது, நேரம் இல்லை. அதை எடுக்கிறதா இன்னொரு 2 மணி நேரம் ஆகும். சோ நீங்க கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல இதை குறிச்சு டீட்டெயிலா இருக்கு. சோ நாம எப்படி பிக்கப்பட்ட அப்பமாக, நாம எப்படி சிந்தப்பட்ட ரத்தமா மாற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, காளையனுடைய ரத்தம் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போச்சோ, அதே போல வெள்ளாட்டு கடாவுடைய ரத்தமும் எங்க போகப்படும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகுது. சோ இந்த ஒரு ஸ்லாக்கியத்தினாலதான் தேவன் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அப்ப அன்பானவர்களே, இப்போ டேபர்நாக்கல்ல நாம எங்க இருக்கிறோம்? இது என்ன தெரியுதா? பிரகாரம். பிரகாரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் அது பரிசுத்த ஸ்தலம். இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணுங்களா? உங்களை நீங்களே பரிசோதிச்சுக்கங்க. ஏன்னா யாரையும் என்ன பண்ண முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய ஓட்டத்தை குறிச்சு நான் எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை செய்யறேன், என்னுடைய உரிமை எல்லாத்தையும் நான் எந்த அளவுக்கு நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு மாத்திரம் தெரியும். அப்ப தங்களை பரிசோதித்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய மார்ச் 31 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நராபோர்ஜனத்தில் பங்கு கொள்ள. இதுதான் கடைசியா வால்யூம் 6ல பேஜ் நம்பர் 630ல சொல்றாரு பாருங்க. வாசிங்க. தங்களில் ஆ. இந்த பண்டிகையில் பங்கு பெறுவதற்கு முன்பாக ம். கிறிஸ்துவனும் நம்முடைய ஆண்டவரின் பிற்கப்பட்ட சரீரமும் சிதைக்கப்பட்ட இரத்தமும் தனக்காக அவரால் ஈடுபடியாக செலுத்தப்பட்டது என்பதை அவன் விசுவாசிக்கிறானா இல்லையா என்பது தனக்குள்ளாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சிஸ்டர், இவ்வளவு நேரம் நாம பார்த்தது இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதை நீங்க தனதாக்கி கொள்ற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் என்ன பண்ணணுமா? இந்த மார்ச் 31 மெமோரியல் அப்படிங்கிற காரியத்தை அனுசரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அடுத்தது வாசிங்க. இரண்டாவதாக அந்த ஒரே சரீரத்தில் அங்கமாக எண்ணப்படுவதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்துள்ளதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் தனக்குள்ளாக தீர்மானிக்க வேண்டும். அன்பானவர்களே, நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகள் நான் தேவ சித்தத்துக்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்திருக்கனா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருவரும் என்ன பண்ணனா தன்னைத்தானே பரிசோதித்து பாருங்க. அப்படி பரிசோதித்து இந்த ஒரு கர்த்தருடைய ராபோச்சனத்துல அனுசரிக்கும் போது மாத்திரம்தான் அதை தேவன் அங்கீகரிப்பார். அப்படி இல்லாத பட்சத்துல தேவன் கண்டிப்பா அங்கீகரிக்க மாட்டார். ஆண்டவரே, இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப நான் அந்த மாதிரி இவ்வளவு நாள் இல்லைன்னா, எல்லாருக்கும் வராது. ஓகே, ஒரு சில பேருக்கு வரும். அந்த மாதிரி நான் இல்லைன்னா இப்ப நான் என்ன பண்றது? டோன்ட் வரி. இதுக்கும் 7ஆம் தூதன் சொல்றாரு. வாசிங்க அடுத்தது. பாவங்களோ, அனலற்ற தன்மைகளோ, அபாத்திரன் என்ற உணர்வுகளோ நம்மை தடை செய்யாதிருப்பதாக. நம்மள என்ன சொல்றாரு? பாவங்களோ, நான் அனல் இல்லாம இருக்கிறேன், அபாத்திரம் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுகள் உங்களுக்குள்ள என்ன வேணாம்? உங்களை தடை செய்ய வேணாம் சொல்றாரு 7ஆம் தூதன். கர்த்தரிடத்தில் போய்
உங்கள் குறைவுகள் அனைத்தையும் மறைக்காமல் கூறிவிடுங்கள். என்ன பண்ணணுமா? நமக்கு தேவன் அழகா ஏற்படுத்தி வச்சிருக்காரு கிருபாசண்டை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிகாரியா இருக்கிறாரு. அவர் மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய எல்லா குறைகளையும் அவரிடத்துல போய் வைங்க. உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அல்லது நீங்கள் யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் அவர்கள் உங்களிடத்தில் தவறுகளை ஒப்புக்கொள்கிறார்களோ இல்லையோ நீங்கள் முழுமையாய் ஒப்புக்கொண்டு விடுங்கள். இது ரொம்ப கஷ்டமே. வேண்டாம். பண்ணிருங்க. கண்டிப்பா பண்ணணும். நமக்கு யார் மேல ஒரு கசப்பு இருந்தாலும், வெறுப்பு இருந்தாலும், குற்றம் இருந்தாலும், அவங்க ஒப்புரவு வாங்குறாங்களோ இல்லையோ, நாம போய் என்ன பண்ணிரணும்? ஒப்புரவாயிரணும். ஏன்? நாம அந்த பாத்திரத்துல பானம் பண்ண போறோம். பரிசுத்தமாக பானம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம பானம் பண்ணணும். அந்த ஒரே காரியத்துக்காக தான் 7ஆம் தூதன் இந்த ஒரு காரியத்தை சொல்றார். அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்துக்குள்ள நாம வரப்போகிறோம், அனுசரிக்க போகிறோம். அதை நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, பரிசுத்தமா அனுசரிக்கணும். அந்த ஒரு காரியத்துக்காக தான் நமக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்காரு. அப்படி பரிசுத்தம் இல்லாம தயவு செய்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அனுசரிச்சுறாங்க. அப்படி அனுசரிச்சீங்கன்னா சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து என்ன பண்றோமா? என்ன பண்றோமா? காலின் கீழ் மிதித்து தேவனுடைய குமாரனை எப்படி அங்க ஹைலைட் பண்றாரு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல, பிதாவாகிய தேவனுடைய குமாரனை நீங்க என்ன பண்றீங்க? காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி என்ன பாருங்க, அவருடைய ரத்தத்தின் மூலியமா தான் நாம பரிசுத்தமே செய்யப்பட்டோம். அப்ப அதே நாம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது அசுத்தம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? வார்த்தையே நம்மளால கேட்க முடியல. ஆனா நம்ம அந்த மாதிரி செய்யற பிள்ளைகளா இருக்கலாமா? கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது. ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு பிடிவான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. பாருங்க, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், பிதாவாகிய தேவன் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் குடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை நீங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு வசனம் தெரியுமா? கேட்ட உடனே நமக்கெல்லாம் மனம் பதறணும். கண்டிப்பா வாசிக்கிறவன் கண்டிப்பா எல்லாருக்குமே இதை உணர்ற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மதனம் பதறும். இப்ப அன்பானவர்களே, வரக்கூடிய நாட்கள் நம்மளை சுத்திக்கிறதுக்காக தேவன் அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதான் ஐயா பிரேயர் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நம்ம இடத்துல என்ன இருக்கக்கூடாதான்? புளிப்பு இருக்கக்கூடாதான். புளிப்பை அகற்றுற பிள்ளைகளாக எந்த ஒரு புளிப்பா இருந்தாலும் என்ன பண்ணிடுங்க, தயவுசெய்து அகற்றிட்டு தேவனிடத்துல போய் என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அவருடைய சாஷ்டாங்கம் விழுந்துறாங்க. எப்படி தாவீது போயிட்டு அப்படியே விழுந்து கிடந்தாரோ, அதே போல நாமளும் அந்த கிருபாசனத்துல போய் விழுந்திருந்து, தேவனே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. இதை நான் என்ன பண்ணணும்? பாத்திரராக நான் அனுசரிக்க தேவன் எனக்கு இந்த வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தில் ஏறெடுக்கும் போது தேவன் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, ஒரு அப்பமாக நமக்கு மாற்றி தருவார் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியும் சோஸ்திரம் செலுத்திக் கொண்டு பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் நாமே ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். ஆமென்.